அரசியல் விமர்சகர் நாகராஜ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் நாகராஜ், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. கடந்த காலங்களில் சில பாஜக பிரமுகர்களால் கேசவ விநாயகம் அவர்கள் மேலே சில பல புகார்கள், உரசல் போக்கு இதெல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம அடிக்கடி செய்திகளை பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்பெல்லாம் எடுக்கப்படாத ஒரு நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. பாஜக பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறார் அப்படின்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகிருக்கு. இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வியூகம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இது நீக்கப்படல. முதல்ல அதை ரொம்ப கிளியர் கட்டா நம்ம சொல்லிக்கலாம். மாற்றப்பட்டிருக்கா? நீக்கத்துக்கும் மாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ வேண்டான்னு சொல்றது நீக்கம், நீங்க வேற இடம் பாருங்க அப்படின்னு சொல்றது மாற்றம். அவருடைய பீரியட் 2024 அதே எக்ஸ்டென்ஷன்ல தான் இருந்தது. அவருக்கு ஆக்சுவலி நீங்க பிஜேபியோட டெக்கோரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே எக்ஸ்டென்ஷன்ல தான் அவருடைய பீரியட் இருந்தது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா மாத்திருவாங்க அப்படின்னா, இப்போ கமலாலயத்துக்குள்ள இருக்க வட்டாரங்கள்லாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நவம்பர் மாசமே மாத்திடுவோம், ஜனவரி உள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு புதிய இது ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி கிடைப்பாங்க, அப்படின்னு அமைப்பு வீழ்ச்சி இல்லாத கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் சிறிது ஒரு மாதம் தாமதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் யார் அடுத்து வரப்போறாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். பாஜகன்ற பார்ட்டி ஒரு ஆள் இல்ல 3 பேரை எப்பவுமே இந்த லைனப்ல வச்சிருப்பாங்க. இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் பொசிஷனுக்கு 3 பேர் வெல் ட்ரெயின்ட், வெல் எக்யூப்டு இருப்பாங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. பட் இப்போ இந்த எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தோன்ற ஒரு பேர் புருஷோத்ஜியா தான் இருக்காரு. ஏன்னா புருஷோத்ஜி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலெக்ஷன், ஒரு ஸ்ட்ராங் இந்துத்துவா ஸ்டான்ஸ், பிளஸ் அவர் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு தெரியுது, இது என்னுடைய யுகம் தான், இது கட்சியோட யுகம் கிடையாது. பட் பாஜக ஆல்வேஸ் நோன் ஃபார் சர்ப்ரைசஸ். நீங்க ஏன்னா அவங்க ஜீன் வாங்க, நீங்க ஜீனா அவங்க டீன் வாங்க, அதான் அந்த கட்சியோட ஒரு நேச்சுரல் பினாமினா. பட் இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். டிசம்பர் மாசமே மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஜனவரி மாற்றப்படும் எதிர்பார்த்தது. அப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒருத்தவங்கிட்ட சொன்னாரு. பட் ஆனா இது இப்ப பிப்ரவரி மாசம் நடந்திருக்குதான் பார்க்கணும். இந்த பொசிஷனுக்கு ஆல்ரெடி RSS காரியாலயால 5 பேர் தயாரா எக்யூப்டா இருக்காங்க. டே 1ல இருந்தே வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நபர்கள் தான் அவங்க 5 பேரும். எனக்கு தெரிஞ்சு புருஷோத்ஜிக்கு வரைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். புருஷோத்ஜி அந்த பொசிஷனை ஃபில் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன தலைமை என்ன முடிவு பண்ணுது அதெல்லாம் அவங்களுடைய கட்சி விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. RSS விஷயம் பிளஸ் கட்சி விஷயம், அதை நம்ம தலையிட முடியாது. பட் பாப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளோ இன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிடும் யார் புதுவா ஆளுன்ட்டு. நாளைக்கு காலையில தெரியப்படும். நன்றி திரு நாகராஜ், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கேசவ விநாயகம். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இந்த பதவியில் அவர் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் சில காலங்களே இருக்கக்கூடிய சூழலில் இந்த பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். RSS அமைப்பில் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பானது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது பாஜகவில், இந்த நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது என்ற நிறைய கேள்விகளை இந்த முக்கிய செய்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.